நாகை அருகே நடுக்கடலில் மீனவர்கள் மோதிக்கொண்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்துல ஃபைபர் படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடல்ல மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சிறுதூர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மாலை ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றார்கள். அந்த பகுதியில் பெரும்பான்மையான மீனவர்கள் ஃபைபர் படகை தான் பயன்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு வீடியோ காட்சி தற்போது அந்த பகுதி மீனவர்களே வெளியிட்டிருக்கிறாங்க. விசைப்படகு மீனவர்களுக்கும் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்படுகின்ற மாதிரி ஒரு காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு 4 ஃபைபர் படகு சிறுதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் 2 விசைப்படகுகள் மீனவர்கள் மோதிர போல அந்த காட்சிக்காக வெளியே இருக்குது. குறிப்பா கடல்ல 2 மீனவர்களுக்கும் இடையே அந்த மீன் பிடிக்கிறதுல ஒரு தகராறு ஏற்பட்டதாகவும், அதே போல வலையை மீன் பிடிக்கிறதுக்கு முதற்கட்டமா வலையை பற்றிக்கிட்டு போறப்ப 2 மீனவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும், அந்த வாய் தகராறுல 2 மீனவர்களும் ஒருவர் படகுகளால் மோதிக்கொண்டு ஒரு தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில 2 விசைப்படகு 4 ஃபைபர் படகு மீனவர்கள் சுற்றி வளைத்து ஒரு மோதலில் ஈடுபடுகின்ற ஒரு காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த படகிலிருந்து விசைப்படகு மீனவர்கள் இவர்கள் மீது மோதுகிற போதும், விசைப்படகு மீனவர்களை ஃபைபர் படகு மீனவர்கள் சுற்றி வளைத்து அவர்களிடம் மோதலில் ஈடுபட போவது போன்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 4 ஃபைபர் படகுகளில் 2 ஃபைபர் படகு மீனவர்கள் தற்போது கரை சேர்ந்திருக்கிறார்கள். மற்ற 2 ஃபைபர் படகு மீனவர்கள் கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செருதூர் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீது மோதிய அந்த விசைப்படகானது எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், எதனால் அந்த மோதலானது நடைபெற்றது போன்ற ஒரு விவரங்களை கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்தே முழு விவரம் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.